நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ உனக்கு புரியுதா? என்கிட்ட இருந்தா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க. நான் தான் அவங்கள நல்லபடியா வளர்த்து காப்பாத்துவேன். இப்படி எல்லாம் பேசி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போன என் பிள்ளைங்கள இன்னைக்கு நடு தெருவில் நிப்பாட்டி வச்சிருக்கேன். சரி, அது போகட்டும். மூத்தவன் அவன் காதலுக்காகத்தான் வீட்டை விட்டு வெளியே போனான். இளையவன் அவனாத்தான் அந்த சொத்தை கொடுத்துட்டு வந்திருக்கான். எல்லாம் இருக்கட்டும். அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சையே, அதுக்கு என்னை கூப்பிடணும்னு தோணுச்சா உனக்கு? ம், சொல்லு, கூப்பிட்டியா? அப்படின்னா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க? இவன்லாம் ஒரு ஆளு, இவனை எதுக்கு கூப்பிடணும்? அப்படித்தானே? இல்லங்க. இல்லங்கன்னா வேற எப்படி? என்ன நீயாவா 2 பிள்ளைங்களையும் பெத்த? எனக்கு அந்த பிள்ளைங்க மேல உரிமை இல்ல? இருக்கு. இருக்குன்னா அப்ப ஏன் கூப்பிடல? தப்பு பண்ணிட்டேன். தப்பு தான் பண்ணிட்ட. யார் இல்லைன்னு சொன்னது? மன்னிச்சிருங்க. இந்த தப்பை சரி பண்ணவே முடியாது தெரியுமா? சின்னவன் வாழ்க்கையில பட்ட கரை கரை தான், அது போகாது. அப்படி என்ன உனக்கு அவ்வளவு திமிரு? தாலி கட்டின புருஷன் வேண்டாம், பெத்த புள்ள வேண்டாம், ஆனா எவனோ ஒருத்தனை நம்பி இப்ப எங்க வந்து நிக்கிறேன்னு பாத்தியா? என்ன சொன்னாவே? உன்னதான் கேக்குறேன், என்ன சொன்னாவே? நான் என்ன உன் கூடவா பிறந்தேன்? சும்மா எப்ப பார்த்தாலும் அண்ணன் நொன்னேன்னுக்கிட்டு அப்படின்னு சொன்னாரு. இதே வார்த்தையை தானே அன்னைக்கு நான் சொன்னேன். அன்னைக்கு நீ என் பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? பொண்ணா பிறந்தா திமிரு இருக்கணும், கண்டிப்பா திமிரு இருக்கணும். ஆனா அந்த திமிரை யார்கிட்ட காட்டணும் தெரியுமா? உங்களை மிதிச்சு நசுக்கி மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட காட்டணும். அதை விட்டுட்டு பக்கத்திலேயே இருந்து பாசம் காட்டி உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட காட்டாதீங்க. தப்பு பண்ணிட்டேங்க, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன நம்பி என் பேர்ல எழுதி கொடுத்த எல்லா சொத்தையும் இப்படி அனாமத்தா தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னங்க சொல்லு. நான் சொத்தை மட்டும் தொலைச்சிட்டு வரல, என்கிட்ட இருந்த பண திமிரு, ஆணவம், அகங்காரம் எல்லாத்தையும் தாங்க தொலைச்சிட்டு வந்திருக்கேன். நிஜமா தாங்க. அவங்க கேட்டதும் நான் சொத்தை கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். இதுக்கெல்லாம் நீ எனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இல்ல கேளுங்க, நான் கையெழுத்து போட மாட்டேன்னு பிடிவாதமா தான் இருந்தேன். அப்புறம் அவர் என்ன கொன்றுவேன்னு மிரட்டினாரு. அவன் இதுக்கு மேலையுமே பேசுவான். என்ன கொன்றுவேன்னு சொன்னதுக்கு பயந்து கையெழுத்து போடலைங்க. அந்த இடத்துல நான் சாகிறத பத்தி கவலைப்படல. ஆனா யோசிச்சேன். அவர் சொன்னாரு, கையெழுத்து போடாம சாகுறையா இல்லைன்னா கையெழுத்தை போட்டுட்டு இழந்த உன்னோட வாழ்க்கைய மிச்சம் இருக்கிற நாள்ல வாழ போறியான்னு கேட்டாரு. அப்பதாங்க யோசிச்சேன். அவங்க கேட்ட மாதிரி கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு உங்களை தேடி வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்க. இதுக்கு மேல நம்ம வாழ்றதுக்கு என்ன இருக்கு? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எனக்கு கொடுத்த சொத்தை தான் நான் தொலைச்சிட்டேன். ஆனா உங்களை தொலைக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என் 2 பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்ப நானும் புரிஞ்சுக்கிட்டேங்க. என்னோட சொத்தே நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த சொத்து எல்லாம் போனாலும் நான் மட்டும் உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்னு நீங்க எனக்கு காட்டிட்டீங்க. உங்களை புரிஞ்சுக்காம இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டேங்க. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன். ஏங்க என்னங்க? எந்திரி. இப்ப என்ன செய்ய போற? என்ன செய்யணும்? 2 பிள்ளைங்களையும் என்ன நிலைமையில வச்சிருக்கேன்னு பாத்தியா? சரி பண்ணிடலாங்க. மூத்தவை எப்பவும் உங்க பேச்ச கேட்டுதான் நடப்பான், அது எனக்கு தெரியும். அதான் அவன் மேல எனக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த கோபத்துல தான் அவனை எப்பவும் எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பேன். அவன் சொல்றது எதையும் காது கொடுத்தே கேட்க மாட்டேன். ஆனா என் பேச்ச கேட்டு வளர்ந்த சின்னவனை நான் நடுத்தருவில் நிறுத்தி வச்சுட்டேன் இன்னைக்கு. ஆனா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணிடுவோம். உள்ள போவோமா? மனு, நீ ஏன் அதிசயமா இன்னைக்குதான் என்னை இவ்வளவு பக்கத்துல நிக்க விட்டுருக்க? அதுக்குள்ள உள்ள போகணுமாடி? அப்புறம் நம்மளை காணோன்னு தேடுவாங்கல்ல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும், அதுல நம்மளை எப்படி தேடுவாங்க? ஆமாவா? ஆமாதான். மனு, எங்க அப்பா உன்னை எப்படி கூப்பிட்டாருன்னு பார்த்தேல, நீ அவரை மாமான்னு கூப்பிடு. என்ன? உங்க அப்பாவுக்கு என்னைய பிடிச்சிருக்கா? பிடிக்காமலாம் மருமகளேன்னு கூப்பிட்டாரு. நீங்க என்னைய பத்தி அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நான் எங்க அப்பா கிட்ட சொல்லாம எந்த விஷயமும் செய்ய மாட்டேன். அப்படின்னா சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் என்ன காதலிச்சிங்களாக்கும்? இல்ல, அப்புறம் நான் காதலிக்கிறதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கல.
நான் உன்னை காதலிச்சிட்டு அதை உன்கிட்ட சொல்றதுக்கு எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்ககிட்ட சொன்னேன். ஓஹோ, சரி, ஒருவேளை நான் சம்மதிக்காம போயிருந்தா? அப்படின்னா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை காதலிக்க வச்சிருந்திருப்பேன். ஓஹோ ஆமா, எப்படி ஆனாலும் நீ எனக்கு தான், அது கன்ஃபார்ம். ஓஹோ, ஆமா, போச்சு, மாமா வர்றாங்க. வரட்டும், தள்ளி போங்க, மாமா என்ன மாதிரி நினைக்க போறாங்க. நினைக்கட்டும். பயப்படுறீங்களான்னு பாத்தீங்களா கொஞ்சமாவது? நம்ம 2 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கும்போது எங்க அப்பா அப்படிலாம் வரமாட்டாருடி. எனக்கு தெரியாதா என் அப்பாவை பத்தி? ரொம்ப தான் தெரியுமோ. ஆமா, அங்க பாருங்களேன், அந்த மரத்துல ஒரு கிளி உட்காந்துருக்கு. எங்கடா எங்கடா எங்க உட்காந்துருக்கு? என்னடா மனு? டே மனு, என்னடி மனு, என்னடி மனு, நீ எனக்கு கொடுக்குற முதல் முத்தண்டா இது. ம், என்னடா ஆச்சு மனு? இவ்வளவு நாள் வெடுக்குன்னு பேசி உங்களை தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தேன்ல, ஆமா, அது எதுக்குன்னா, எதுக்கு? குடும்பத்துல அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருந்தது. சரி. அந்த பொறுப்பை கலைக்கிற மாதிரி நான் ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு தான் அப்படி இருந்தேன். ஆஹா, ம், சரி. இப்போ இப்பதான் உங்களுக்கு தோல் கொடுக்கறதுக்கு உங்க அப்பா வந்துட்டாங்கல்ல. ஆஹா, அப்போ அப்பா வந்ததுனாலதான் எனக்கு முத்தம் கிடைச்சிருக்கா? ஆமா. டேய், பாக்குறேன், பார்க்கத்தானே போறேன் நீ எப்படி மாறி இருக்கேன்னு. ரஜதி, என்னடா நீ மட்டும் வந்திருக்க? எங்க அவன்? இதோ இருக்கம்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சமைச்சு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வரட்டுமா, அதை கேட்கறதுக்கு தான் உள்ள வந்தேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியில வாங்கிக்கிறோம்டா, நீ சிரமப்பட வேண்டாம். எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, நான் நல்லா சமைப்பேன். அது இனிமேல் எப்பவும் நான் உன் சமையல தானடா சாப்பிட போறேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, நீ சமைச்சு கஷ்டப்பட வேண்டாம், சரியா? ம், சரி. ம், மரகதம், இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். பண்ணிடலாங்க. இந்த இப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க. அதான் அதான், அதை வச்சுதான் சாத்து உன் மாமியார. என்னங்க? என்ன, நான் உன்னை தானே க்ளீன் பண்ண சொன்னேன், ஆனா நீ அந்த பொண்ணை ஏவுற. அதுவும் எப்படி கண்ணாலேயே? ஆமா, உன் திமிரெல்லாம் தொலைச்சிட்டேன்னு சொன்ன, தொலைக்கல. ஆமா, நீ என்ன என் ராஜாத்திய வேலைக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல. அப்ப நான் என்ன வேலைக்காரியா அப்படின்னு நீ கேட்கலாம். நம்ம தானே இங்க தங்க போறோம், அப்ப நம்ம தானே சுத்தம் பண்ணணும். ஆமா. வாங்க, அத குடுறா. வாங்கிட்டேன். கிளீன் பண்ணு, நீ கீழே கிளீன் பண்ணு, நான் மேல இருக்கிற ஒட்டடையெல்லாம் கிளீன் பண்றேன். ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். டேய் அப்பா, நீ ஊட்டிக்கு போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. சரிங்கப்பா. போறதுக்கு என்ன ஒரு அரை மணி நேரம் ஆகுமாடா? 20 மினிட்ஸ்ப்பா. சரி, அப்பா கார் எடுத்துட்டு போ. சரிங்கப்பா. பைக் எங்க? அங்க நிக்குதா? ஆமாப்பா. ம், சரி கிளம்பு. ம், மானா அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வா. சரிங்கப்பா. மனு, அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லிட்டு வாடா. போயிட்டு வரேன். சரிடா, அண்ணனை கேட்டதா சொல்லு. சரி அம்மா. போயிட்டு வரேன். போயிட்டு வந்துடுறேன்ப்பா. ம், நீ என்ன? தூக்க ஆரம்பிச்சிட்டேன். ம், நான் போய் வெளியே ஒட்டட கம்பி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். வேந்தன், என்ன? பாப்பாவை கொண்டு போய் படுக்க வச்சிரட்டா? இப்பதானே தூங்குறா, கொஞ்ச நேரம் என்கிட்ட இருக்கட்டும். அவளுக்கு கழுத்து ஏதாவது வலிக்குமேன்னு பார்த்தேன். நானே இப்பதான் கொஞ்ச நேரம் பாப்பாவை தூக்கி வச்சிருக்கேன். நீங்க தூக்கும் போது முழிச்சிருந்தா, இப்ப தூங்கிட்டால, அதான் கேட்டேன். நான் வச்சிருக்கேன். சரி சரி, இன்னைக்கு அங்க போனீங்களே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒன்றும் சொல்லலை. உங்க முகமும் ஒன்றும் சரியா இல்லை, என்னாச்சு? ஒன்றும் ஆகல. அங்க எங்க மாமா வந்தாரு, என்னை கிளம்ப சொல்லிட்டாரு, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு. உங்க மாமாவா? அது யாரு? என் மாப்பிள்ளையோட அப்பா. உங்க மாப்பிள்ளையோட அப்பான்னா நீங்க கேஎஸ்ஆரை தான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவீங்க, அவங்க அப்பாவா? ஆமா. அவங்க அப்பா இருக்காரா? இல்லாம என்ன? இருக்காருன்னா அப்போ இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? அது எனக்கு தெரியல, என்ன அவர் பேசவே விடல, கிளம்புன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அப்படி சொன்னாரு? அவர் சொன்னதை வச்சு பார்த்தா எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, போய் உன் வேலையை பாருன்னு சொல்ற மாதிரி இருந்தது. அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாது என்னால, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஓ ஓ, சரி சரி. இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க சொன்னாதான் தெரியும், ஒன்னும் சொல்லலையே. எங்க அத்தையோட சொத்தை எல்லாத்தையும் எங்க அப்பா எழுதி வாங்கிட்டாரு.
என்னங்க சொல்றீங்க? ம் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. ஐயோ, அப்ப அதுக்கு தான் உங்க மாமா வந்தாரா? கேஎஸ்ஆரோட அப்பா? அதுக்கு தான் வந்திருக்காரு, ஆனா அதுக்குன்னு வந்த மாதிரியும் தெரியல. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, எங்க மாமாவுக்கு இங்க நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என் மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போனப்ப வரல, முத்து வீட்டை விட்டு வெளியே போனப்ப வரல. ஆனா எங்க அத்தையை எங்க அப்பா வீட்டை விட்டு அனுப்புனதும் கரெக்டா வந்து நிக்கிறாருன்னா அப்ப அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்ப அவர் போய் சண்டை போட்டாரா? இல்லையே. என்னங்க இது? இவ்வளவு பெரிய சொத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாரா? கேக்குறது மட்டும் இல்ல, அவங்க கூட பேசவே இல்ல. ஓஹோ, சரி. கேஎஸ்ஆர் என்ன சொன்னாரு? அங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. என்னைய அனுப்பி விட்டுட்டாரு, அவங்களும் கிளம்பிட்டாங்க. என்னங்க இது? எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இப்போ எம்கே அவன் சொத்தை வினிதாவுக்கு கொடுத்துருக்கான்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சரி, ஓகே. இவங்க உங்க அப்பா ஏமாத்தி தானங்க வாங்கியிருக்காரு, அப்ப போய் சண்டை போட வேண்டியதானங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஏன் என் மாமா எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டாருன்னு தெரியல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு. என்னது? என்னாலதான் இப்ப என் மாப்பிள்ளை குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. உங்களாலயா? ம் ஏன் அப்படி சொல்றீங்க? என்னோட சொத்தை காப்பாத்த போய் தான் என் மாமா என் அப்பாவோட கோபத்துக்கு ஆளாயிட்டாரு. எங்க அத்தை சொன்னதை வச்சு பார்த்தா அப்படித்தான் நடந்திருக்குன்னு தெரியுது. உங்க சொத்தை உங்க மாமா காப்பாத்தினாரா? ஆமா, என் சொத்து எல்லாத்துக்கும் அவர் தான் கார்டியன். என்ன? இல்ல, ஒரு தடவை நானும் கேஎஸ்ஆரும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது உங்க சொத்துக்கெல்லாம் யார் கார்டியன்னு நான் கேட்டேன். அதுக்கு கேஎஸ்ஆர் சொன்னாரு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாரு. சொன்னானா? அது அவங்க அப்பா தான், என் மாமா தான். ஓ, அப்போ உங்க அப்பாவுக்கு எந்த உரிமையும் இல்லையா உங்க சொத்துல? இல்லன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல, என்கிட்ட சொல்லல, எங்க அப்பா கிட்ட தான் சொன்னீங்க. ம் அப்போ உங்க அப்பாவுக்கு உங்க சொத்து மேல, அதாவது அவரோட ஒய்ஃபோட சொத்து மேல எந்த உரிமையும் இல்லாததுனால தான், அதெல்லாம் பறிச்சிட்டதுனால தான் அப்ப இவ்வளவு கோவமா? ம் இப்போ இதுல என்ன ஒரு பேட் லக்னா, என்னோட சொத்து எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஆனா என் மாமா வீட்டு சொத்து எல்லாம் எங்க அப்பா கைக்கு போயிடுச்சு. என் சொத்தை என்கிட்ட இருந்து வாங்க நினைச்சாரு என் அப்பா, அதை என் மாமா தடுத்தாரு. இப்போ அதனால என் மாமாவுக்கு எவ்வளவு பெரிய லாஸ்னு பாரு. என்னையும் என் பிள்ளையையும் காப்பாத்திட்டு இப்போ அவங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாம நிக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தப்படாதீங்க, கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பாரு. ம் உங்க மாமாவை இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அவரே சொன்னாரு, ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்குறேன், உன்னையும் உன் ஒய்ஃபையும் வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. ஓ, சரி சரி. அப்போ ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசலாம்ல? இப்பதான் அவரே கால் பண்ணாரு. பேசினாரா? என்ன சொன்னாரு? இல்ல, ஆல்ரெடி என்னோட சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் பேங்க் லாக்கர்ல இருக்கு. சரி. இப்போ என் அப்பா குடியிருக்காரு பத்தியா, அந்த வீடு, ஆமா. அந்த வீட்டோட டாக்குமெண்ட்டும் பேங்க் லாக்கர்ல தான் இருக்கு. பட் ஜெராக்ஸ் மட்டும் அங்க வீட்ல இருக்கு. சரி. இப்போ அந்த வீட்டுக்கு நம்மள போய் இருக்க சொல்றாரு. அங்கயா? ம் நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா அங்க போய் தங்குறதுல எனக்கு பெருசா ஆர்வம் இல்லை. ஆனா என் மாமா சொல்லிட்டாரு, அதனால கண்டிப்பா அங்க போய் தங்கணும்னு நினைக்கிறேன். ஓ, நீ என்ன சொல்ற? நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நான் முடிவு எடுக்கிறது இருக்கட்டும், உன்னோட முடிவு என்னன்னு கேக்குறேன். விஷயம் இவ்வளோ சீரியஸாக போகும்னு நானும் நினைக்கல. முன்னாடி யோசிச்சேன் அங்கே போகணுமான்னு. இப்போ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நம்மளும் ஏமாந்துடக்கூடாது. ஐ மீன், உங்கள் சொத்து உங்கள் கையை விட்டு போயிடக்கூடாது. போகிறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா கார்டியன் அவருன்னு சொல்கிறீங்க. நம்ம இருந்தாலும் அங்கே போயிடுவோம். சரி, என்னைக்கு போலாம்? போகணும்னு முடிவு பண்ணியாச்சு, உடனே கிளம்பிடலாம். சரி, அப்போ நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு கிளம்பிடலாமா? அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். சரி, ஓகே. சரி, போய் தூங்கு போ. இது பாப்பாவை கொடுங்க, நான் போய் படுக்க வச்சுட்டு வரேன். அதான் என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்றேன்ல. எவ்வளோ நேரம் தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பீங்க? அவளுக்கு உடம்பு சூடு ஏறிடும். கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு நானே போய் படுக்க வச்சுக்கிறேன். நீ தூங்கு. என்னமோ பண்ணுங்க, சொல்றது எதையும் கேட்கறதில்ல. அச்சா, அசலா ஒரிஜினல் பொண்டாட்டி மாதிரியே பிஹேவ் பண்றாளே. என்னது? நத்திங் நத்திங். ஒரிஜினல் பொண்டாட்டி இல்லாம அப்புறம் என்ன, நாடகத்துக்கு நடிக்க வந்திருக்கனா? இல்லம்மா தாயே, நான் ஒன்னும் சொல்லல, கிளம்பு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ ஒரு பக்கம். முத்து, நீலா தூங்கலையா நீ இன்னும்? நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரல, அதான் இங்க நின்னுட்டு இருக்கேன். ஏன் தூக்கம் வரல? ஏசிலேயே தூங்கி பழகுன உனக்கு இங்க ஃபேன்ல தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கா? ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் தூக்கம் வரல? அண்ணன் கால் பண்ணாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? அப்பா வந்திருக்காராம். யார் அப்பா? எங்கப்பா தான். உங்க அப்பாவா? ஆ, உங்க அப்பா எங்க இருந்தாரு இவ்வளவு நாளா? அது இருந்தாரு. சரி, வேற என்ன சொன்னாங்க உங்க அண்ணே? எங்க அம்மா அவங்க சொத்தையும் வினியோட அப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களாம். என்ன சொல்ற முத்து? ம்
என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இப்படிலாம் நடக்கும்னு அன்னைக்கே நான் கெஸ் பண்ணேன். கெஸ் பண்ணியா? அப்புறம் ஏன்டா விட்டு வச்ச? வேற என்ன பண்றது? என் அம்மா சொல்லியே என் அண்ணன் கேட்கல, நான் சொல்லியா கேட்க போறாங்க? ஆனா நிலா, என் அண்ணன் சொன்னது 100க்கு 100 சரியாயிடுச்சு பாத்தியா? முத்து, என்ன முத்து இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருக்க? எங்க அப்பாவே ஒன்றும் சொல்லலையாம். அவரோட சொத்து தானே அதெல்லாம். எங்க அம்மாவுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. எங்க அம்மா இப்போ வினிதா அப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. என்னென்னமோ நடக்குது உங்க குடும்பத்துல. சரி, உங்க அப்பா இங்க உன்னை பார்க்க வரல, நீயும் அவரை பார்க்க போகல? எப்படி போவேன்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போவேன்? ஏன் அப்படி கேக்குற? என்னோட மேரேஜுக்கே நான் அவரை இன்வைட் பண்ணல. அதானே, உன் கல்யாணத்துக்கே அவர் வரலையே. வந்திருந்தா என்னோட கல்யாணமே நடந்திருக்காது. அதனாலதான் நானும் கூப்பிடல, என் அம்மாவும் கூப்பிடல. இப்போ பாத்தியா என்னாச்சுன்னு? நடுத்தருவில் நிக்கிறேன். முத்து, ஏய், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. எங்களுக்கு இது தேவைதானே, செஞ்சதுக்கு தானே அனுபவிக்கிறோம். கவலைப்படாத, என்ன திரும்ப சம்பாதிச்சிடலாம். பண்ணிடலாம் பண்ணிடலாம். உங்க அப்பா உன் மேல ரொம்ப கோவமா இருப்பாருல்ல? கண்டிப்பா. இத்தனை வருஷத்துல நான் அவர்கிட்ட ஒரு நாள் கூட பேசினது கிடையாது தெரியுமா? ஏன்? கோவம், வெறுப்பு. எதுக்கு? அவரை தப்பா புரிஞ்சு வச்சிருந்தேன். எங்க அம்மா சொன்னதையெல்லாம் நம்பி எங்க அப்பாவை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். அதான் அவர்கிட்ட நான் பேசுறது கிடையாது. ஆனா என் அண்ணன் சொன்னாங்க அப்பா கிட்ட பேச சொல்லி. நான் தான் கேட்கவே இல்லை. உங்க அண்ணன் மட்டும் எப்படி உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க? என் அண்ணன் அப்பா புள்ள, நான் அம்மா புள்ள. உனக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் இல்ல, நீ எல்லாம் என்கிட்ட பேசுறேன்னு அன்னைக்கு என் அண்ணனை பேசின பாத்தியானா? இன்னைக்கு நான் தான் ஒண்ணும் இல்லாம நிக்கிறேன். என் அண்ணன் சொந்தமா எஸ்டேட் வாங்கிட்டாங்க, அவங்க வேலை பார்த்த காசை வச்சு. வருத்தப்படாத முத்து. வருத்தப்பட்டு தான் ஆகணும் நிலா. ஏன்னா நான் பேசின பேச்சு அப்படி. யார பேசணும்னு ஒரு இது இருக்குல்ல, அதான் இன்னைக்கு இப்படி நின்றுட்டு இருக்கேன். முத்து, அதையே நினைச்சிட்டு இருக்காத. அவங்க உங்ககிட்ட நல்லா தானே பேசுறாங்க. அதான் எனக்கு இன்னும் பெரிய பனிஷ்மெண்டா இருக்கு. உனக்கு இது வேணும், நல்ல தேவைதான்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். சரி முத்து, சொல்லு நிலா. உன் அப்பாவை நீ போய் பாக்குறது தான் முறை. நான் எப்படி அவர் முன்னாடி போய் நிப்பேன் நிலா? எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும், அப்பதான் அவரை கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை நான். என்ன சொல்ற? என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு நான் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணுவாரு. அப்ப கூட நான் பேசவே மாட்டேன் அவர்கிட்ட. தப்பு பண்ணிட்ட முத்து. நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க போலயே. ஆமா, அதனாலதான் 2 பேரும் இப்படி நடுத்தருவில் நிக்கிறோம். யாரை நம்பணுமோ அவங்கள நம்பாம, யாரை நம்ப கூடாதோ அவங்களெல்லாம் நம்பினதுனாலதான் இந்த நிலைமை. சரி, எது எப்படி இருந்தாலும் நம்மளை பெத்தவருக்கு நம்ம மேல அவ்வளவு கோவம் இருக்காது. அதுவும் உன்னை பார்த்த உடனே அவருக்கு உன் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடும். நீ அவரை போய் பாரு. போலாம். எப்போ? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம்ல? இல்ல நிலா, ஒண்ணுமே இல்லாம அவர் முன்னாடி போய் நிக்க நான் விரும்பல. அப்படி சொல்றியா? ஆமா. அப்புறம் நிலா, இதே தெருவுல லாஸ்ட்ல ஒரு வீட்டோட மாடியில ஒரு சிங்கிள் ரூம் ஒண்ணு காலியா இருக்கு. சரி, இன்னைக்கு போய் அதை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ஓகேவா இருக்கு. நான் நாளையில இருந்து அங்க போயிரட்டா? நீ இங்கே இரு, அது வேற உனக்கு வெட்டி செலவு. நான் இங்க இருக்க கூடாது நிலா, நீ புரிஞ்சுக்கோ. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உன்னை. அப்படியே யாராவது ஏதாவது சொன்னா கூட நான் பாத்துக்கிறேன். வெண்ணிலா அக்கா, என்ன இந்த நேரத்துல போய்கிட்டு இருக்கீங்க? எங்க போறீங்க? பையனுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, அதான் இங்க பக்கத்துல மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போறேன். மணி என்னென்ன 10 கூட ஆகல, இல்ல திறந்துருப்பாங்க. சரி சரி. ஆமா, நீ என்ன இங்க நின்றுட்டு இருக்க நேரத்துக்கு? ஆமா, இந்த தம்பி யாரு கேட்கணும்னு நினைச்சேன். 2 நாளா உங்க வீட்டுல தான் இருக்காரு போல. ஆமா. யார் வெண்ணிலா இது? பாத்தியா, எங்க சொந்தக்காரர் இருக்கா. சொந்தக்காரர்னா அது எங்க அத்தை பையன். உங்க அத்தை பையனா? ஆமாக்கா, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓஹோ, சரி சரி. ஆமா, ஏன் வெளியே நிக்கிறீங்க 2 பேரும்? அவங்களுக்கு தூக்கம் வரலையா, நின்றுட்டு இருக்காங்க. அதான் நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏன் தூக்கம் வரலையா? அவங்க ஏசியிலே படுத்து தூங்கினவங்க, வசதியானவங்க. இங்கே அப்படி இல்லைல்ல, அதான். ஓ, வசதியான வீட்டு பிள்ளையோ? ஆமாம், ஆளை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சரிக்கா, கடை போட்ட முன்னாடி போய் மருந்து வாங்கிட்டு வாங்க. ஆமாம்மா, சரி சரி போகிறேன். அதுக்குள்ளே பூட்டிடுவான் பிறகு. யார் வீட்டில் யார் வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்குறதே ஏரியா பொம்பளைங்களுக்கு வேலையாக போச்சு. ஓய், என்ன முத்து? நான் உன்னோட அத்தை பையனா? சும்மா சொல்லி வச்சேன். அப்படி ஏதாவது சொன்னாதான் அடுத்து ஏதாவது கேட்காம இருப்பாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஃப்ரெண்டுன்னு சொல்றதா? ஆம்பளை பிள்ளையெல்லாம் ஃப்ரெண்டா? அதுவும் இந்நேரத்தில் நிற்க வச்சு பேசுகிற அளவுக்கு அப்படி எப்படின்னு அடுத்த 1008 கேள்வி வரும். ஓஹோ, சரி. அப்போ உன்னோட பெரியம்மா பையன் இல்ல சித்தி பையன் சொல்லியிருக்க வேண்டியதானே? அது எப்படி சொன்னா என்ன? இல்ல, அப்படி சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டேன்.
அது சட்டுன்னு அப்படிதான் வாயில வந்தது, அதனால அப்படி சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் அப்படி சொல்லிட்டேன். நீ யாராவது கேட்டா அப்படியே சொல்லிடு, மாத்தி எதுவும் சொல்லிடாதே என்ன. ஆ சரி சரி, போய் தூங்கு போ. நான் போறேன், நீயும் ஓட்ட பிடிச்சுக்கிட்டே நிக்காம வா, சீக்கிரம் உள்ள வா. போ வரேன். சீக்கிரம் வந்து சேரு, அப்புறம் கொசு கடிக்கும், அப்புறம் உனக்கு தடிப்பு தடிப்பா வந்துடும் மேல காலெல்லாம். ரொம்ப நேரம் இருட்டில் நிக்காத முத்து, வீட்டுக்குள்ள வா. வெளிச்சம் அடிக்குதடி, ஒரு வெண்ணிலவு உள்ள இருக்கா. என்ன என்ன பாடுனியா இப்போ? பாட்டா? நானா? நோ. ம், மயக்கம் இருக்குதடி, ஒரு மல்லியப்பூ உள்ள இருக்கா. ஓய் என்ன? நீ இப்ப பாடுன தானே? ஆஹா. முத்து, நீ பேசாம உள்ள வந்துரு, நான் சொல்றத கேளு. இங்க ஏதோ பேய் பிசாசு உலாத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ. ஆமா, அதான் பாட்டு சத்தம் கேக்குது, நீ வந்துரு, வா. ஓடியா ஓடியா. நிலா நேரில் வந்து என்னை யாருன்னு கேட்காதா, நிழல் மேகம் என்னும் திருச்சீலைய நீக்காதா, உன்னை சந்திக்கும் பேராசை இந்த நெஞ்சில தான் உண்டாச்சு. ஹாய், நான் தாங்க. உங்ககிட்ட ஒரு 2-3 விஷயம் சொல்லணும், அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கறது தான். ஒரு சின்ன விஷயம், நான் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீடியோ எப்போ வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. அப்போது நான் ரிப்ளை பண்ணேன்னு வைங்களேன், வீடியோ கொலாப்ஸ் ஆகி ஃபைல் டெலீட் ஆயிரும். அதனால நீங்கள் கேட்டு நான் ரிப்ளை பண்ணலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, வீடியோ ஆன் ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் வீடியோவை சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் ரிப்ளை பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. அதான் பண்ணுனா ஃபைல் டெலீட் ஆயிரும். அது போக ஒருவேளை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மெசேஜ் எனக்கு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா, அதாவது உங்கள் கமெண்ட் எனக்கு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா நான் ரிப்ளை பண்ணிடுவேன், சரிங்களா? அப்போ ஒருவேளை நான் பண்ணலைன்னா இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க, யாரும் கோச்சிக்கிடாதீங்க. அதான் இந்த விஷயத்த ரொம்ப நாளாக சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு, இன்னைக்கு சொல்லிட்டேன், யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க ரிப்ளை பண்ணலைன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், வீடியோ டைமிங் அதிகமாக போடுங்கன்னு கேட்குறீங்க. அதுவும் இப்போ என்னால் பண்ண முடியலை. ஏன்னா நம்ம சேனல் அப்சர்வேஷனில் இருக்குது, யூடியூப் அப்சர்வேஷனில் இருக்குது. நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, CKSKவோட 45வது எபிசோட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் ஒரு 2 நாள் கழிச்சு யூடியூப்பில் இருக்கிறவங்க மேட் ஃபார் கிட்ஸ்னு செட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் வீடியோ போட்டதும் கொஞ்சம் பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நிறைய பேருக்கு வராது. சேனல் பேஜுக்குள்ளே தான் வந்து பார்க்குறாப்புல இருக்கும். அதுவுமே 2 நாள் கழிச்சு யூடியூப் சுத்தமாக ரெக்கமெண்ட் பண்ணவே பண்ணாது. அப்போது அந்த வீடியோவுக்கு யூடியூப் சைட்லேருந்து இன்கமும் வராது. ஆனால் அதுக்காக நம்ம கதையை பாதியிலே நிறுத்திட முடியாது பார்த்தீங்களா, அதான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், CKSK 45வது எபிசோட்லேருந்து இப்போ இன்னைக்கு போடுற எபிசோடு வரைக்கும் எத்தனை எபிசோடில் உங்கள் கமெண்ட்லாம் ஆஃபில் இருக்குன்னு பாருங்கள். அது எல்லாமே யூடியூப் செட் பண்ணது தான். மொத்தத்தில் நம்ம சேனலை யூடியூப்பில் ICU வார்டில் அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. எத்தனை நாள் இந்த ICU வார்டில் நம்ம இருக்க போகிறோன்னு தெரியலை. நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக தான் சேனல் இருக்குன்னு நம்பி கொடுக்குறாங்களா, இல்லை மொத்தமாக ஜாலியை முடிச்சு வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்களான்னு தெரியலை. அதனால தான் வீடியோ டைமிங் அதிகமாக கொடுக்க முடியலை. ஏன்னா நான் வீடியோ டைமிங் எவ்வளோ அதிகமாக போட்டாலும் அது வேஸ்ட்டாக தான் போகுது, ஒர்த்து இல்லை. சரி, இது சீக்கிரம் சரியாயிரும்னு நம்புவோம், பார்ப்போம் என்ன. நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. போயிட்டு வரேன், டாட்டா.